அனைவருக்கும் வணக்கம். சங்க இலக்கிய காலம் தோன்றதுக்கு முன்பிலே இருந்து தமிழரோட வணிகம் வந்து உலகம் முழுக்க பரவி கிடக்கு. இதுக்கான பல ஆதாரங்கள் இங்கே கிடைக்குது. தமிழ்நாட்டிலே பல துல்லியல் இடங்கள்ல வந்து பல ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழர்கள் வந்து கடல் தாண்டி வணிகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து பல இடங்கள்ல கிடைச்சிருக்கு. அங்கே அப்படின்னா ரோமானிய நாணயங்கள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அப்படின்னா ஒரு தாய்லாந்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோதிரம் ஒன்று கிடைச்சது. அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழரோட பேரு பதிக்கப்பட்ட மோதிரம் அப்படிங்கிறது நம்ம வந்து சமயத்தில் நியூஸ் பார்த்துருப்போம். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு அண்ணா சொல்லியிருப்பாரு. அது இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆமாங்க. ஜிஎஸ்டி அதிகாரி பரிசோதனைக்காண்டி போயிருக்காங்க, சோதனை பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அப்படி போகும்போது கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வணிகர்கள், அங்க உள்ள வணிகர்கள் எல்லாமே வந்து சுத்தி வளைச்சு போயிட்டாங்க. அங்க இருக்கிறவங்க வேற யாரும் கிடையாது, எல்லாம் மார்வாடி பணியாட்கள் தான். இன்னைக்கு மார்வாடி பணியாட்கள் கிட்ட தான் நம்மளோட வியாபாரம் மொத்தமே இருந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பெரும் நகரங்கள்ல சென்னை, திருச்சி, அப்புறம் கோயம்புத்தூர் போன்ற மிகப்பெரிய நகரங்கள் எல்லாமே வந்து முக்கியமான நகரங்கள் எல்லாருமே இவங்க மையம் கொண்டு நம்மளோட வணிகர்கள் எல்லாருமே வந்து அழித்து வெளில துரத்துட்டாங்க. பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்புக்கு அப்புறம் தான் இந்த மார்வாடி பணியாட்கள் வந்து உள்ள வர்றாங்க. இவங்கள்ட்ட போய் யார்கிட்ட போய் கேட்டாலும் நீங்க கேளுங்க, இவங்க வந்து ஒரு 20 வருஷம் ஆகுது, 25 வருஷம் ஆகுது, 22 வருஷம் ஆகுது, இந்த மாதிரியான கணக்கு தான் சொல்லுவாங்க. அதையும் குண்டு வெடிப்பு நடந்த சம்பவத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த குண்டு வெடிப்பு வச்சதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்காக நடத்தப்பட்டதான் அந்த குண்டு வெடிப்பு. இந்த குண்டு வெடிப்பு சம்பந்தமே கோயம்புத்தூர்ல நிறைய வரலாறுகள் இருக்குது. அன்னைக்கு வந்து இந்த வியாபாரம் முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம குங்குமண்ல உள்ள மக்கள் கையில இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மார்வாடி பனியா கம்மல்லையும் இன்னைக்கு இந்த வியாபாரங்கள் இருக்கு. நீங்க நீங்க போயிட்டு அனைத்து பெரும் நகரங்களை போய் பாருங்க. மொபைல் மொபைல் கண்ட்ரோல் யாரில் இருக்கும் பாத்தீங்கன்னா இவங்க தான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மார்வாடி பணியாட்கள் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட வணிகத்தை எல்லாமே கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. இவனுங்க வந்து ஜிஎஸ்டி கட்டுறது கிடையாது. அதனாலதான் இவ்வளவு பேர் 20 பேர் சுத்தி வளைச்சு இன்னைக்கு இந்த அதிகாரியை வந்து மிரட்டி விட்டுருக்காங்க. அரசு அதிகாரி மிரட்டுறதுக்கு இவங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு யோசிச்சு பாருங்க. இவங்க ஒருபோதும் பில்லு கட்டுறது, பில் ட்ரேடிங் பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதை உடனே அடக்கி ஒடுக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து இன்னும் சுரண்டப்படுவோம். இந்த மார்வாடி பணியாட்கள் வந்து எவனுமே வரி கட்டுறது கிடையாது. இவங்களை இந்த அரசு என்ன பண்ணுது, நம்ம அதை வந்து கேள்வி கேட்டு ஆகணும். இது வந்து ரொம்ப உண்மையா கண்டிக்கக்கூடியது. இன்னும் அவங்க இவங்க இந்த 200 பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னும் அரசு வந்து பெரும் ஆட்களை கொண்டு போயிட்டு, இன்னும் நிறைய ஆட்களை கொண்டு போயிட்டு அங்க வந்து ஒழுங்கா சோதனை நடந்து யார் யார் வரி கட்டலாங்கிறத அரசு வந்து கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படி கண்டுபிடிக்கல அப்படின்னா அரசு அவங்களோட கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். ஆக மக்களே, நம்மளோட உழைப்பு எல்லாமே வந்து மார்வாடி பணியாக்கும் மூலியமா சொல்லப்பட்டு இருக்கு. இவங்களுக்கு ஆதரவாக ஒன்றிய அரசு நம்ம இருந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒன்றிய அரசு திரும்ப திரும்ப நம்ம கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். ஜிஎஸ்டி கொண்டு வந்து பல சிறு குறு தொழில்கள் வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு மொத்தத்தையும் இழந்துட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இதுக்காக நம்ம கேள்வி கேட்கணும். நன்றி.